திமுகவில் முஸ்லிம் லீக்கும் போர்க்கொடி திசை மாறும் காங்கிரஸ் மதிமுக. வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக பலமான கூட்டணியாக அமைந்த போதிலும் அதிக தொகுதிகள் கேட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்டவைகள் போர்க்குரல் எழுப்பி வருகின்றன. இந்த நிலையில முஸ்லிம் லீக் கட்சியும் புதிதாக போர்க்குடி பிடித்திருக்கிறது. இது மட்டுமல்ல, திமுக கூட்டணியிலிருந்து விலகிவிடலாமா என்ற எண்ணம் மதிமுக மற்றும் காங்கிரஸ் சார்பில் திரைமறைவு ஆலோசனையும் நடைபெற்று வருகிறது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கக்கூடிய சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சி பிடிச்சது. கடந்த தேர்தலின் போது திமுக 174 தொகுதிகளில் போட்டியிட்டது. இதற்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சி 25 தொகுதிகளில் போட்டியிட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 6 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 6 தொகுதிகளிலும், மதிமுக 6 தொகுதிகளிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 6 தொகுதிகளிலும் போட்டியிட்டன. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி 3 தொகுதிகளிலும், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி 3 தொகுதிகளிலும், மனிதநேய மக்கள் கட்சி 2 தொகுதிகளிலும், வேல்முருகனோட தமிழக வாழ்வுரிமை கட்சி 1 தொகுதியிலும், மக்கள் விடுதலை கட்சி 1 தொகுதியிலும், ஆதித்தமிழர் பேரவை 1 தொகுதியிலும் போட்டியிட்டது. இந்த நிலையில வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரையில தமிழகம் முழுவதும் திமுகவை பலப்படுத்தும் நோக்கத்துல முதல்வர் மு.க.ஸ்டாலின் பல முடிவுகள் குறித்து ஆலோசனை செஞ்சிட்டு இருக்காரு. அந்த வகையில கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல்ல திமுக அதிக இடங்கள்ல போட்டியிட வேண்டும் என அவர் விரும்புகிறார். எனவே கூட்டணி கட்சிகளுக்கு கடந்த தேர்தல்ல ஒதுக்கியிருந்த தொகுதிகளை விட குறைவாக தொகுதிகளை ஒதுக்கலாமா என அவர் யோசனை செய்து வருகிறார். ஆனால் இதற்கு எதிர்மறையாக கூட்டணி கட்சிகள் அனைத்தும் தங்களுக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கித்தர வேண்டும் என கோரிக்கை விடுக்க தொடங்கியிருக்காங்க. அந்த வகையில கடந்த முறை 25 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி தற்பொழுது 40 தொகுதிகள் கேட்கிறது. 6 தொகுதிகளில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி 11 தொகுதிகள் கேட்கிறது. இதேபோல் 6 தொகுதிகளில் போட்டியிட்ட மதிமுக தற்பொழுது 9 தொகுதிகளை கேட்கிறது. இந்த நிலையில இந்திய தேசிய முஸ்லீம் லீக் கட்சியினரும் தற்பொழுது கூடுதல் தொகுதியை ஒதுக்கித்தர வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க. முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் மிகப்பெரிய மாநாடு ஒன்று நடைபெற இருக்கிறது. இது தொடர்பான தஞ்சை மண்டல ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் நிருபர்களிடம் பேசும் பொழுது, வரக்கூடிய ஜனவரி மாதம் 28ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8000க்கும் அதிகமான பள்ளிவாசல்களை மையமாக கொண்டு சுவாமிமலை 4 வழி சாலை அருகில் இருக்கக்கூடிய மைதானத்துல ஒருங்கிணைப்பு மாநாடு நடைபெறுகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இதன் பின்னர் அரசியல் ரீதியாக அவர் பேசும் பொழுது, முஸ்லிம் சமுதாயத்திற்கு எதிரிகள் என யாரும் கிடையாது. இன்று எதிரிகளாக நினைப்பவர்கள் நாளை நண்பர்களாக மாறுவார்கள். இது அரசியலில் சிறந்த பாடமாகும். இந்தியாவில் இருக்கக்கூடிய 4296 சமுதாயங்களுடன் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். திருப்பரங்குன்ற பிரச்சனைகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நாங்கள் அண்ணன் தம்பி போல ஒற்றுமையாக தமிழகத்தில் இருக்கிறோம். வரக்கூடிய சட்டசபை தேர்தலில் 20 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என முஸ்லிம் லீக் கட்சியினர் வலியுறுத்தி வருகிறார்கள். திமுக தரப்புல பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் பொழுது இதனை நாங்கள் எடுத்து சொல்வோம். முஸ்லிம்களுக்கு 16 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று நாங்கள் முன்பு கோரிக்கை வைத்த போது முன்னாள் திமுக தலைவர் கருணாநிதி எங்களுக்கு 16 தொகுதிகளையும் ஒதுக்கி தந்தார். அதே போல இப்போதும் 16 தொகுதிகளை முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஒதுக்கி தர வேண்டும். அதுல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு மிக குறைந்தபட்சம் 5 தொகுதிகளையாவது ஒதுக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கடந்த தேர்தலில் 3 தொகுதிகளில் போட்டியிட்ட முஸ்லிம் லீக் தற்பொழுது 5 தொகுதிகளை கேட்கும் பட்சத்தில் மற்ற கட்சிகளுக்கும் தொகுதிகளை அதிகப்படுத்தி தர வேண்டிய நெருக்கடி திமுகவுக்கு ஏற்படும் என்பதால திமுக மேலிடம் இதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 5 குழு அவசரமாக டெல்லிக்கு சென்று கட்சி மேலிடத்துல பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார்கள். அதுல திமுக ஆட்சியில காங்கிரஸ் கட்சிக்கு எந்தவித அனுகூலமும்
உற்சாகமும் இல்லை. அமைச்சரவையில் வாய்ப்பு என்பதை தவிர வட்டாரம் தாலுகா அளவுல கூட காங்கிரஸ் கட்சியினர் நினைப்பது எதுவும் நடைபெறுவதில்லை. இந்த நிலையில தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைத்தால் அமைச்சரவையில வாய்ப்பு கிடைப்பதுடன் தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி செல்வாக்கு பெறும் என்கின்ற ரீதியில சிலர் பேசியிருக்கிறார்கள். அதே சமயம் காங்கிரஸ் மேலிடம் இதற்கு பதில் தெரிவிக்கும் பொழுது தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்தால் மட்டுமே இந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில திமுக தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. எனவே திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்வதுதான் நல்லது என பேசி வருகிறார்கள். இதேபோல மதிமுகவை பொறுத்தவரையில தொகுதி பங்கீடு தொடர்பாக வைகோ எந்தவித முடிவும் எடுக்காத நிலையில அவருடைய மகன் துரை வைகோ தங்களுக்கு 9 தொகுதிகள் ஒதுக்கி தர வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைத்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் அது பாரதிய ஜனதா கட்சியோட அவர் கூட்டணி வைப்பது தொடர்பாக திரைமறைவு பேச்சுவார்த்தையும் நடத்தி வந்துட்டு இருக்காரு. எனவே திமுக கூட்டணி பலமாக அமைந்த போதிலும் தொகுதி பங்கீடு தொடர்பாக தற்பொழுது பலவீனத்தை சந்திக்க நேர்ந்திருப்பது என்பது முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தினந்தோறும் தெரிந்து கொள்ள நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். நன்றி.